அந்த காலத்துல நாங்கெல்லாம் இருந்ததெல்லாம் வாடகை வீடு தான். இந்த காலத்துல சாணி பவுடர் போட்டு எல்லாம் பச்சை கலரு மஞ்சள் கலருன்னு எல்லாம் போட்டு வலிச்சு இது பண்ணுவாங்க. அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணுவோம், மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் போட்டு சாணிக்குள்ள அது பசேன்னு தான் இருக்கும். இருந்தாலும் வீட்டுல கிருமி வராம இருக்குமேன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஒரு கரண்டி போட்டு எல்லாம் கலக்கி விட்டு வாசல் எல்லாம் வலிச்சு விட்டுருவோம். வலிச்சுட்டு நல்லா ஒரு பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கும். ஒரு 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 மாசம் 2 மாசம் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், எல்லாரும் செவுத்துல போய் முட்டிட்டு முட்டிட்டு வந்தாங்கன்னா கை, காலு, தலை எல்லாம் சுண்ணாம்பு சுண்ணாம்பா இருக்கும். எங்கேயாச்சும் வெளியே போறதா இருந்தா இங்க சுண்ணாம்பா இருக்குதான்னு பாரு, இங்க சுண்ணாம்பா இருக்குதா பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க. தலையில ஆயிருக்குதா, கையில ஆயிருக்குதா, இது சட்டையில ஆயிருக்குதா, பேண்ட்ல இது டிராயர்ல ஆயிருக்குதா, ஏன்னா உட்காந்து சாஞ்சிட்டு இருக்கும்போது ஆகுமா, ட்ரெஸ் எல்லாம் ஆயிருக்கும். அப்புறம் அதெல்லாம் தொடச்சு விட்டுருவோம். முக்கால்வாசிக்கு இந்த முழங்கையிலையும் இந்த தோள்பட்டையில இருந்து சாயும் போது இப்படி இப்படிங்கும் போது இங்கெல்லாம் சுண்ணாம்பாய்க்கு. அதனால சுண்ணாம்பாய்ச்ச பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே கிளம்புவாங்க. அதே மாதிரி வாசல்ல எல்லாம் இது சாணியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி காவி பொடி இருக்கும். அதை போட்டு கரைச்சி கரையில் இழுத்துட்டுருவோம். ஒரு கோலம் போட்டு கரையில் இழுத்துட்டுருவோம். வாடகை வீடுனாலே வீடு பூசலன்னா வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. ஏங்க வீடு பூசாம இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு 6 7 வீட்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம், ஒரே ஒரு லெட்டின் ரூம் தான் இருக்கும். அதுலதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. வீட்டுக்கு வீடு ஒரு 2 ரூம் இருக்குதுன்னா பாத்ரூம் எல்லாம் கிடையாது. ஒரே காமன் பாத்ரூம். அதுல போய் அது முன்னெல்லாம் அதிகமா வாடகை வீட்டுல இருந்துட்டு வெளியே போறவங்க எல்லாம் கொஞ்சம் வசதியா போகணும்ட்டு ஒரு 2 ரூம் 3 ரூம் இருக்கு போனாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு காம்பவுண்ட்ல 2 வீடு தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வசதியா அப்படி இருக்கும். ஆனா நாங்க இருக்கிற அந்த வீட்டுக்கெல்லாம் நாங்க போகும்போது நாங்க போகும்போதுன்னா அம்மா சொல்லுவாங்க, சின்னதெல்லாம் நாங்க அங்க குடியிருக்கும் போது 10 ரூபா இருந்தது வாடகை. அப்புறம் 20 ரூபா பண்ணாங்க. 3 ரூம் வரும்போது 20 ரூபா பண்ணாங்க. அப்புறம் 30 ரூபா பண்ணாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வீடு பைப்பு ஒரு பைப் 2 பைப் தான் இருக்கும். அந்த பைப்ல ஆனா 24 மணி நேரம் தண்ணி வந்துட்டே இருக்கும். அதிகமா பிடிக்க தேவையில்லை. ஏதோ ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சா, எங்கேயாச்சும் குழாய் உடைஞ்சு போச்சா, அப்பதான் தண்ணி வராம இருக்கும். அதுக்கு முதல்ல எல்லாம் தண்ணி நல்லா வரும். தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாரும் லைனா புடிச்சுக்குவாங்க. வேணுங்கிறது அப்பப்ப புடிச்சிட்டு போவாங்க. லைன்ல நிக்க வேண்டியது இல்லை. அதே மீறி ரோடு பைப்புன்னு இருக்கும். ஒரு ரோட்டுக்கு 2 பைப் இருக்கும். நம்ம வீட்டுல தண்ணி பத்தலையா இல்லாட்டி இதா இருக்குதோ, எதுக்கால போய் புடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்குன்னு நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கும்போது ஒரு சந்துக்குள்ள பூந்து அங்க போகணும். தண்ணிக்கெல்லாம் எடுத்துட்டு வர்றதுன்னா ஒரு சந்துல பூந்து அப்புறம் வந்துதான் எங்க வீட்டுக்கு வரணும். ரொம்ப கொஞ்சம் தூரம். அப்பனா அது தூரமெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப ஒரு குடம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. தண்ணியே எடுக்காம எடுத்தோம்னா இப்ப எந்த இடத்துலயும் பைப்பு திருப்பினா தண்ணி. எந்த இடத்துலயுமே பைப் சுடு தண்ணி வேணுமா சுடு தண்ணி, பச்சை தண்ணி வேணுமா பச்சை தண்ணி, பைப் திருப்புற இடத்துல தான் தண்ணி. அதனால குடம் தூக்குற வேலையே இல்லை. அதே மாதிரி இந்த வாட்டர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆரோ வாட்டர் பண்ணிட்டாங்கன்னா வேணுங்கிறப்ப அதுல தண்ணி அதே ஃபில்டர் ஆகி வேணுங்க சமையல் ரூம்லயே கேளுங்க குடிச்சா சோறாக்கலாம். அதுலயே குடிச்சுக்கலாம். அதுலயே காய் எல்லாம். அதனால அது எடுக்கிற வேலை கூட குமிஞ்சி எடுக்கிற வேலை கூட இல்லை. அது ஆரோ வாட்டரே இது ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அது எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்ப எல்லாம் பைப் தண்ணி தான். செந்தண்ணியா போகும்போது பைப் தண்ணி உபயோகிக்கவே முடியாது. அப்படி செந்தண்ணியா இருக்கும். ஆனா வாடகை வீட்டுல எல்லாம் இருக்கும்போது எங்க போய் நம்ம ஃபில்டர் பண்ணி எங்க எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான். எல்லாமே பவானி ஆத்துல என்ன தண்ணி வருதோ அந்த தண்ணி தான் எங்களுக்கு எல்லாமே. தண்ணியெல்லாம் பிடிச்சி ட்ரம் ஒன்று வச்சுக்குவோம் ஸ்டாக்கா. ஏதோ ஒரு டைம் தண்ணி வரல, இது உடஞ்சி போச்சு, குழாய் உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுல புடிச்சு வச்சு அதுக்குள்ள ஒரு நாள் வரலன்னாலே 10 நாள் வராத மாதிரி எங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆயிடும். இப்பெல்லாம் சர்வசாதாரணமா ஒரு இடத்துல தண்ணி விடுறதுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை தான் இப்ப தண்ணி விடுறாங்க. முக்காவாசி எல்லா ஏரியாலையுமே. ஆனா நாங்க அப்பெல்லாம் இருக்கும்போது தண்ணி 24 மணி நேரம் தண்ணி வரும்.
தண்ணி புழங்குறதுக்கெல்லாம் நல்லா இதா இருந்தது. இப்போ வந்து தண்ணி வர்றது புடிச்சு வைக்கிறதுக்குங்கிறது டேங்க கட்டி விட்டுர்றாங்க. அது தண்ணி வந்துச்சுன்னா, டேங்க் வந்துச்சுன்னா, அப்புறம் அப்படியே வந்துருது.